டிவியை உடைச்சாரா இல்லையா? அந்த மானஸ்தன் எங்க இப்ப? சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு. மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்ச அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம். நான் பதில் உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் ராஜ்யசபால வாயை தச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும். அவர் தன்மானமற்றவர். கமலஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா சுற்று அவர் செயல்பாடு. அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு. நாம பார்த்தோம்ல, டிவியை உடைச்சாரா இல்லையா? அந்த மானஸ்தன் எங்க இப்ப? என்ன சொன்னாரு? நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு. அதெல்லாம் பிதற்றல், மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்ச அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம். நான் பதில் சொல்லுவேன். என்ன அவசியம்? டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் ராஜ்யசபால வாயை தச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும். அதனால இவர் போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அவர் தன்மானமற்றவர் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு.